பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே 150ஆம் சங்கீதத்தினுடைய முதலாவது வசனத்தை நாம் தியானிப்போம். அல்லேலூயா! தேவனை அவருடைய பரிசுத்த தலத்திலே துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். சங்கீத புஸ்தகத்திலே கடைசி சங்கீதம் இது முழுக்க நீங்கள் வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்கு அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால துணியுடனே அவரை துதியுங்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். கடைசியாக சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாகும். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த அல்லேலூயா கீதத்தினுடைய கடைசி காரியத்தை வாசிக்கிற பொழுதும் அல்லேலூயா என்று ஆரம்பிக்கிறது, முடிகிற பொழுது கூட சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று முடிகிறது. ஆகவே இந்த ப்ரைசஸ் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. தேவனுடைய மகத்துவமுள்ள பிரசன்னத்தை உணர வைக்கிறது. நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாடுகளை, பூத்திரங்களெல்லாம் அவருடைய பாதத்தில் கொண்டு போய் வைக்கிறது. நமக்கு இன்பத்தையும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இந்த 150ஆம் சங்கீதத்தில் பார்க்கிற பொழுது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை துதியுங்கள். அவருடைய பரிசுத்த ஸ்தலம், தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று நாம் நினைத்து துதிக்கணும். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவுகளை பார்த்து துதியுங்கள். அப்போது பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவன் இருக்கிற இடம். தேவன் எங்கும் வியாபித்து இருக்கிறார் பாருங்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எங்கும் வியாபித்து இருக்கிறார். ஆனால் நாம் பரிசுத்த உள்ளத்தோடு அவரை துதிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அவர் தங்கி இருக்கிறார். அதனால தான் அடுத்த வருஷம் சொல்லப்பட்டது, ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் அவரை துதிப்பதாக. படைப்புகளை பார்த்து அவரை துதியுங்கள். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியினுடைய அவர் துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடு துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடு துதியுங்கள், யாழோடும் புகழோடும் அவரை துதியுங்கள். மாத்திரமல்ல, அவரை சுவாசமுள்ள யாவும் துதிப்பதாக. எனக்கு பிரியமானவர்களை, துதிப்போம். துதிப்பதனாலே நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வோம். மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையை, கிரியையை நாம் பிரஸ்தாபப்படுத்துவோம். அதன் மூலம் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும், அவருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும், அவருடைய கரம் நம்மை நடத்தும், அவருடைய கரத்தினாலே நாம் நடத்தப்படுவோம். ஆகவே இந்த கைகளை தட்டி பாடுவது, ஓசை எழுப்பக்கூடிய இசைக்கருவிகளை பாடி துதிப்பது எல்லாம் நல்லது தான். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சுவாசம், ஆஸ் ஃபார் அஸ் வி லிவ், நாம் அவரை துதிக்க வேண்டும். அதனால தான் 146ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது அல்லேலூயா என் ஆத்மாவே கர்த்தரை துதி என்று சொல்லிட்டு, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறான் பாருங்கள். ஆஸ் ஃபார் அஸ் வி பிரீத், ஆஸ் ஃபார் அஸ் வி லிவ், வி ஹவ் டு ப்ரைஸ் ஹிம் எவ்ரி டே, எஸ்பெஷலி ஃப்ரம் மார்னிங் டு டில் ஈவினிங். அப்போது மார்னிங்கில் பாடுற பாடலையும் பார்த்தோம், யூதர்கள் பாடுற மீட்கப்பட்டவருடைய பாடலையும் பார்த்தோம். ஆகவே எப்பொழுதும் நாம் சுற்றியில் உள்ள தேவனுடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து அவரை துதிப்போம். அப்படி நாம் துதிக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்மோடு கூட வாசமாக இருந்து நம்மை நடத்துவார். எப்பொழுதும் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பார். நாம் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் எடுத்து போட்டு நமக்கு சந்தோஷத்தினால நிரப்புவார். அவருடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும். எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். ஆகவே தான் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. நாம் சுவாசம் இருக்கும் மட்டும் அவரை துதிப்போமாக. ஆஸ் ஃபார் அஸ் வி பிரீத், கடைசி மூச்சு மட்டும் கர்த்தரை துதிப்போமாக. அப்படி துதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு எல்லாம் வந்து நிறைய பெற்றவர்களாக நாம் மகிழ்ச்சியோடு கூட இருப்போம். கர்த்தர் நாமத்தை நாம் இன்னும் உயர்த்த கர்த்தர் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையில் உயர்வதற்கு ஒரு உண்மையான வழி எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறது தான். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு உண்மையான வழி எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டு இருப்பது தான். நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றவர்களாய் ஜெயம் கொண்டவர்களாக இருப்பதற்கு ஒரு உண்மையான வழி கர்த்தரை துதிக்கிறது தான். ஆகவே let us always praise him, always praise him, as far as we live praise him. That will bring us good health, good blessings in our life. Let us pray. நல்ல தகப்பனே,
இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த 5 சங்கீதங்களை நாங்கள் கடந்த 5 நாட்களை தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த அல்லேலூயா கீதங்கள் எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிற பிள்ளைகளாக நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் துதி இருக்கிற நேரத்திலெல்லாம் ஆண்டவரே, துதி வாயில் இருக்கிற பொழுதெல்லாம் உடைய பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நடத்துகிறதே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அனுபவித்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.